ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமி சேனல். இன்றைக்கி நம்ம முறுமுறுப்பான மெதுவடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? வடைக்கு தேவையான உளுந்து மாவு அரைச்சிக்கலாமா? இன்றைக்கி நான் மிக்சியில் தான் உளுந்த வடைக்கு மாவு ஆட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் அளவு உளுந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1 hour ஊறுனா போதும். இப்போ நான் அந்த ஊற வச்ச உளுந்தை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். எதுக்கு ஐஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிக்சியில் உளுந்த மாவு போட்டு கண்டினியூஸாக அரைக்கும் போது மிக்சி சூடாகாமல் இருக்கிறதுக்கும் அப்புறம் அந்த மாவும் சூடாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் அதில் தெளித்து அரைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எப்படி அரைஞ்சிருக்குன்னு. இன்னும் நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. பாருங்கள் அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா பொங்கியும் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த உளுந்த மாவில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அந்த கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தா தான் வடை ரொம்ப மொறுமொறுன்னு வரும். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். வடை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சில பேருக்கு கையில் தட்டி வடை சுடுறதுக்கு ஒழுங்காக வராது. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு டீ குடிக்கிற கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் மேலே ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஒரு தடவையும் அந்த கிளாஸ் மேலே தண்ணி தடவிட்டு வடை சுட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னு. இதே நம்ம கையில் வடையை தட்டி போட்டோன்னா திடீர்னு நல்லா ஷேப் கிடைக்கும். இல்லைனா ஷேப்பை வேறு மாதிரி மாறிடும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரவுண்டு ஷேப்பில் மொறுமொறுன்னு உளுந்த வடை கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். முறுமுறுப்பான உளுந்த வடை ரெடி. இந்த உளுந்த வடையை வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. காசு கொடுத்து வெளியே வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே முறுமுறுன்னு வடை சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான வேலை கூட. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், ட்ரீமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.